நல்லா குடிங்க. குடிச்சாதான் உடம்பு நல்லா தேரும். நிறைய ஊத்து. குடிங்க. போதும் போதும். அந்த முந்திரி பருப்பு பேரு இதுக்கெல்லாம் முந்திரி பருப்பு சரியா வராதுங்க. ஊர்கானுடைய டேஸ்டே வேறதான். அப்பா அப்பா இங்க கையில என்னடா? ஒண்ணு இல்ல. அந்த கையில ஒண்ணு இல்ல. ரெண்டு கையும் காட்டா. ஒண்ணு இல்ல. என்னடா இது? விஸ்கி. என்ன விஸ்கி? உள்நாட்டு விஸ்கி. என் பையனை ஸ்பாயில் பண்றியா? இல்ல, குழந்தை பிரியமா கேட்டுச்சு, அதான் வாங்கி கொடுத்தேன். குழந்தை கேட்டா நீ உடனே வாங்கி கொடுத்துருதான். எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவன் கண்டனை சாப்பிட்டு மண்டிய போட சொல்றியா? பாரு, ஃபாரின் லிக்கரா வாங்கி கொடு. நீங்கள் தான் அப்பாக்களின் பிடி பிடி. யார் நீங்க? வணக்கம் இருக்கட்டும். யார் நீங்க? என்ன கேக்குறீங்க? இவரை கேக்குறீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வந்திருக்கீங்க? ஆமாங்க. பாண்டே, எடுத்து சொல்லுடா. இவர் ஊட்டிலேயே பெரிய பிள்ளை. எப்ப உங்க டான்ஸ பார்த்தாரோ அப்பறம் இருந்து உங்க ஃபேனாயி சுத்திக்கிட்டே இருக்காரு. மிஸ்டர், ஒரு பொண்ணு தனியா இருக்கிற ரூமுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம வரலாமா? இது உங்களுக்கு நாகரிகமா இருக்கா? நீங்க எப்ப தனியா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதானே வரோம். ஓ காட். இத பாருங்க, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏங்க, நாங்க அவ்வளவு இழிச்சா மாதிரியா தெரியும்? என்கிட்ட பேசின மாதிரி வேற யாருக்கிட்டயாவது பேசினா பைத்தியக்காரங்க நினைப்பாங்க. கரெக்ட். அப்படி நினைக்கிறதுதான் என்னுடைய சக்சஸே இருக்கு. நீங்க தப்பா நினைக்காதீங்க. பாண்டு, இப்படி வா. காரியம் முடிஞ்ச உடனே பின்னால தள்ளிடுவாங்களே. தெய்வத்துக்கு காணிக்க செலுத்துற மாதிரி என்னுடைய இதயமான உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை காணிக்கையா செலுத்துறேன். மறுக்காம ஏத்துக்குங்க. மிஸ்டர். என் பேர் ரவி. மிஸ்டர் ரவி, கொஞ்சம் நிமிர்றீங்களா? எஸ். நீங்க இடம் மாறி வந்திருக்கீங்க. இடம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். மிஸ்டர் ரவி, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. நீங்களா வெளியே போறீங்களா இல்ல ஆளுங்களை கூப்பிட்டுமா? போயிடலாங்கறியா? போகல அசிங்கமாயிரும் நினைக்கிறேன். இப்ப நான் புறப்படுறேன். உங்களை நான் அப்புறமா சந்திக்கிறேன். சந்திக்கவே வேண்டாம். சரி, நீ எப்ப கஷ்டப்படுற? சித்தப்பாங்க. சித்தப்பாவா? அவர் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாரு. நீங்க சாப்பிடுங்க டேடி. காலையில போனாரு, இன்னும் ஆளையே காணோம். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இதோ வந்துட்டாரே. எங்கடா சுத்திட்டு வர்ற? பணம் எங்க? என்ன மன்னிச்சிருந்தேன். என்னடா சொல்ற? 500 ரூபாய் பணம் கட்டினா 5000 ரூபாய் பரிசுனாங்க. ஓசியில டான்ஸ் பார்த்துட்டு 500 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கிட்டு பாக்கி 4500 ரூபாய் பணத்தை உங்ககிட்ட கொடுத்துலாம்னு நினைச்சேன். ஆனா உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. யூ ராஸ்கல். சூதாடி பணத்தை தொலைச்சிட்டு வந்து அப்பாவி மாதிரி நடிக்கிறியா? வெளிப்பட. அண்ணே, ஆஃப்டர் ஆல் 500 ரூபாய் பணத்துக்காக சொந்த தம்பியை வெளில போடான்னு சொல்லிட்டல. இப்ப நினைச்சா கூட 2 நிமிஷத்துல 500 ரூபாய் திருப்பி கொடுத்த முடியும். எப்படி? பீரோ சாவி கூட எடுத்தேன். உதவாங்க. வெளியப்படா. போறேன். ஆனா 4 அடி எடுத்து வச்ச உடனே தம்பி போகாத அப்படின்னு நீ கதறக்கூடாது. மாட்டேன். நான் வெளியில போய் பட்டினி கிடந்த தம்பி இந்த சாப்பாடு அப்படின்னு சாப்பாடு கொடுக்க கூடாது. அதெல்லாம் நடக்காது. ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டா ஜெயில் கம்பியை பிடிச்சிட்டு கதறக்கூடாது. கனவு காணாத. நீ தமிழ் சினிமாவே பாக்குறது இல்லையா? அதான் உனக்கு பாசமே இல்ல. முரளி, கும்பிடுங்க அஜமா. என்னப்பா காளி, கல்யாணம் ஆன ஒரு பாடு இந்த பக்கம் ஆளையே காணோம். அது சரி, இந்த வருஷம் நம்ம தோட்டத்துல விளைச்சல் எல்லாம் எப்படி? போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்க அஜமா. வெரி குட். இந்த சரக்க கொண்டு போய் இந்த பார்ட்டிகிட்ட கொடுத்துட்டு பணத்தை ஜாக்கிரதையா வாங்கிட்டு வா. எஜமா, என்னடா தயங்கற? இது வரைக்கும் ஒண்டிகட்டியா இருந்தேன். கஞ்சா கட்டுற தொழில தைரியமா செஞ்சேன். இப்போ கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டேன். எஜமா, நான் ஏதாச்சும் ஆபத்துல சிக்கிக்கிட்டா என் பொண்டாட்டி கதி என்ன ஆகும்னு பயமா இருக்குது. எஜமா, ஏண்டா பயப்படுற? உனக்கு ஒரு ஆபத்துல நான் சும்மா இருப்பேனா? எத்தனை லட்சம் செலவானாலும் ஒரு கை பாத்திர மாட்டேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க எஜமா. இருக்குல்ல, பின்ன எடுத்துட்டு போ. டாடி, 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 டாடி.
என்ன மாஸ்டர் தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றீங்க? டைம் என்னாச்சு? நீங்களே சொல்லுங்களேன். எக்ஸசைஸ் பண்ற டைம். என்ன தலைகளா இருக்கு? சாதம் எத்தனுண்டா இருக்கு? கீரையை சாப்பிடுங்க, சாதத்தை தொட்டுக்குங்க. என்ன மாஸ்டர் இது? சாதத்தை சாப்பிடுவாங்க, கீரையை தொட்டுக்குவாங்க? இல்ல, சாதத்துல வெறும் மாவு சத்து தான் இருக்கு. ஆனா கீரையில இரும்பு சத்து இருக்கு. அத்தனையும் உடம்புல சேர்ந்தா உடம்பு இரும்பு மாதிரி ஆயிடும். தங்க காப்பிய ஈஸியா தட்டிடலாம். மாஸ்டர், ஆர்வம் இருக்க வேண்டியதுதான். ஆனா இந்த மாதிரி அநியாயத்துக்கு இருக்க கூடாது. அதெல்லாம் பேசக்கூடாது. பாரம்பரியத்தை சாப்பிடுங்க. மஞ்சு, இங்க புதுசா ஒரு புக் வச்சிருந்தேன், பாத்தியா? இல்லையேக்கா. நலமறியா வா. இங்கே என் படிப்பை முடித்துக் கொண்டு வருகிற வெள்ளிக்கிழமை புறப்பட்டு வருகிறேன். அன்பு முத்தங்கள், உன் பிரியமுள்ள கணவன் கணேஷ். என்னக்கா? மஞ்சு, அத்தானோட படிப்பு முடிஞ்சு போச்சா? அடுத்த வெள்ளிக்கிழமை வர்றாரா? மஞ்சு, அந்த ஏசி மெக்கானிக்கு போன் பண்ணி உடனே அதை ரிப்பேர் பண்ண சொல்லு. மஞ்சு, அந்த டொயோட்டா கார்ல என்னமோ ரிப்பேர்னு சொன்னா உடனே சரி பண்ண சொல்லு. இல்லன்னா வந்த உடனே கோவம் வரும். மஞ்சு, ஏண்டி சிரிக்கிற? அத்தா ஊர்ல இருந்து வராருன்னு லெட்டர் வந்த உடனே அக்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே. சீ போடி. என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. இது உனக்கு, இது மஞ்சுவுக்கு, இது எல்லாமே எங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் வாங்கிட்டு வரலையா? எனக்கு ஒரு அற்புதமான விஷயம் கொண்டாந்துருக்கேன். என்னது? ஜஸ்ட் a minute. என்ன இவரு வந்ததும் வராதுமா குழப்பிட்டு இருக்காரு? லட்சுமி, இது என்ன ட்ரெஸ்? கராத்தே ட்ரெஸ். கராத்தே ட்ரெஸ்ஸா? இது எதுக்கு உங்களுக்கு? லட்சுமி, நான் ஜப்பானுக்கு போனது என்னவோ படிக்கத்தான். போன இடத்துல கராத்தே கலைகளை மனசை பறி கொடுத்தேன். இப்ப நான் கம்பெனி நிர்வாகத்தை மட்டும் படிச்சுட்டு வரல, வாழ்க்கையில எத்தகைய சிக்கல்களையும் பிரச்சனையும் சமாளிக்க கூடிய நெஞ்சோரத்தோட வந்திருக்கேன். இப்ப பாரு. லட்சுமி, 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 என்னாச்சுமா? லட்சுமி, என்னாச்சுமா? வேண்டாங்க, இந்த தொழில் நமக்கு வேண்டாம். இதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். சின்ன சொந்த மாதிரி பேசுறியம்மா. நினைக்கிற மாதிரி இது தப்பான கலை கிடையாது. உங்களுக்கே தெரியும், எங்க அப்பா ஒரு பாக்ஸர் தான். அந்த கலையை
தன் நீதான் நினைச்சாரு. அதுக்காக பல லட்சம் ரூபாய் அழிச்சதும் இல்லாம அதிலே அடிபட்டு இறந்தாரு. அதுக்காக அப்பாவை இழந்த மாதிரி உங்களையும் நான் இழக்க தயாரா இல்லை. ரயில் விபத்துல 10 பேர் செத்து போயிட்டான்னா ரயிலும் ஏறக்கூடாதுங்கிறியா? இத பாரு, உலகத்துல ஒருத்தன் பணம் இல்லாம வாழ முடியும், ஆனா பலம் இல்லாம வாழ முடியாது. நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. ரெஸ்ட் எடுத்துக்க, சரியா போயிடும்.